மங்கள்பூர் என்ற ஒரு அழகான காடு ஒன்று இருந்தது. அந்த காட்டில் மான் ஒன்று வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் பப்ளு. பப்ளுவிற்கு சுயமாக யோசித்து முடிவெடுக்க தெரியாது. அதே காட்டில் புலி ஒன்றும் வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் ராஜு. ராஜு மிகவும் தந்திரம் வாய்ந்தது. அது பிறரை நம்ப வைத்து ஏமாற்றும் குணம் கொண்டது. ஒரு நாள் குளக்கரையில் அனைவரும் நீர் அறிந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது ராஜு தந்திர எண்ணம் கொண்டு பப்ளுவிடம் பேச ஆரம்பித்தது. பப்ளு, என்னுடன் யாரும் பழகுவதில்லை. என்னை பார்த்தாலே எல்லோரும் பயந்து ஓடுகின்றனர். நான் மட்டும் எப்பொழுதும் தனியாகவே இருக்கின்றேன். நீயாவது என்னுடன் நண்பனாக பழகுவாயா? நீ ஒன்றும் கவலைப்படாதே ராஜு, உனக்கு நான் இருக்கின்றேன். நீயும் நானும் இனி நண்பர்களாக இருக்கலாம். இதை பார்த்து கொண்டிருந்த மற்ற மிருகங்கள் பப்ளுவிடம், பப்ளு, நீ ராஜுவை நம்பாதே. அவன் மிகவும் தந்திரசாலி. நிச்சயம் ஒரு நாள் அது உனக்கு பிரச்சனையாக முடியும். உன் உயிருக்கே ஆபத்தாக கூடும். ஆனால் பப்ளு அவர்கள் கூறியதை கேட்காமல் ராஜுவுடன் பழக ஆரம்பித்தது. நாட்கள் பல கடந்தன. இருவரும் நல்ல நண்பர்களாக பழகி வந்தனர். ஒரு நாள், பப்ளு, என் உயிர் தோழா, இந்த காட்டில் எனக்கு போதுமான உணவு கிடைப்பதில்லை. அதனால் நான் உணவு தேடி பக்கத்து காட்டிற்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். அந்த காட்டில் இந்த காட்டில் இருப்பதை விட மிகவும் சுவையான பொருட்களும் இருப்பதாக அனைவரும் பேசிக் கொண்டிருந்ததை நான் கேட்டேன். அதனால் நீயும் என்னுடன் வந்தால் சுவையான உணவு உனக்கும் கிடைக்கும். என்னுடன் வருவாயா? சரி நண்பா, நீ எங்கு கூப்பிட்டாலும் நான் உன்னுடன் வருவேன். அதுவும் சுவையான உணவு கிடைத்தால் வேண்டாம் என்றா கூறுவேன். வா, நாம் இருவரும் போகலாம். இருவரும் நீண்ட தூரம் பயணம் மேற்கொண்டனர். வெகு தூரம் நடந்து சென்றார்கள். பகல் பொழுது முடிந்து இரவும் வந்தது. இறுதியில் ஒரு காட்டை வந்தடைந்தனர். அப்பொழுது பப்ளு ராஜுவிடம், நண்பா, இருவரும் வெகு தூரம் நடந்து வந்ததால் எனக்கு மிகவும் களைப்பாக உள்ளது. யாருக்கு யார் நண்பன்? நீ ஒரு மான் மட்டுமே. நீ இனி எவ்வாறு எனக்கு நண்பனாக முடியும்? நான் தீட்டிய திட்டத்தை நிறைவேற்றவே உன்னை இங்கு அழைத்து வந்தேன். நான் விரித்த வலையில் நீ சரியாக மாட்டிக்கொண்டாய் என்று கூறி பப்ளுவை தாக்க முயற்சித்தது. ராஜுவிடம் பப்ளு, என்னை ஏமாற்றி விட்டாயே. அப்பொழுதே என் நண்பர்கள் உன்னை பற்றி கூறியதை கேட்டிருந்தால் நானும் அவர்களுடன் மகிழ்ச்சியாக இருந்திருப்பேன். உன் வஞ்சகமான திட்டத்தை பற்றி தெரியாமல் உன்னிடம் இப்படி மாட்டிக்கொண்டிருக்காமல் தப்பித்திருந்திருப்பேன். பப்ளு ராஜுவிடமிருந்து தப்பிப்பதற்காக அங்கிருந்து ஓட முயற்சித்தது. அது ஏற்கனவே சோர்வாக இருந்ததால் அதனால் வெகு தூரம் ஓட முடியவில்லை. இறுதியில் ராஜுவிற்கு உணவாக மாறியது. நண்பர்களே, நாம் யாருடன் பழக வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும். இல்லையேல் கூடா நட்பு கேடாய் முடியும் என்பார்கள். அதைப்போல பப்ளுவிற்கு ஏற்பட்ட நிலை நமக்கு நாளை ஏற்படலாம்.